ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, அவ்வளவு சுலபமாக நான் யாருக்கும் கொடுக்காத ஒரு மிகப்பெரிய வரத்தை தான் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். இந்த முறையும் நீ தவற விட்டுட்டினா அப்புறம் 7 ஜென்மத்துக்கும் நான் கொடுக்கும் வரத்தை உன்னால் பெற முடியாது. இதுக்கு முன்பா நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, ரொம்ப கவலைப்பட்டுட்ட, வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டன்றதுக்காக தான் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை பாராட்டும் விதமாக, உன் பக்திக்கு பரிசு கொடுக்கும் விதமாக இந்த சாயப்பா யாருக்கும் கொடுக்காத பொக்கிஷமான அற்புதமான அழகான வாழ்க்கையை உனக்கு வரமாக கொடுக்க வந்திருக்கேன். நீ இனிமேலாவது நான் உன் கூட இருக்கேன்றதை நம்பு. எந்த விஷயத்திலும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எப்போதும் உன் மனசுக்கு பிடிச்சதை மன நிறைவோட சந்தோஷமா செய். நம்ம இதை செஞ்சா எல்லாரும் நம்ம பெருமையா பார்ப்பாங்க, எல்லாரும் நம்மளை பாராட்டுவாங்க, எல்லாரும் நம்மளை பெருசா போற்றுவாங்கன்னு மற்றவங்க பார்வைக்காக எதையும் செய்யாம உன் மனசுக்கு பிடிச்சதை மனநிறைவோடு செய்ய பழகு. இந்த உலகம் அவ்வளவு சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்காது. புரிஞ்சுக்கிச்சுன்னா கண்டிப்பா உன் மேல அன்போட அக்கறையோடு இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த உலகத்து மனிதர்களிடம் நீ எதிர்பார்ப்பது காசோ பணமோ பொருளோ இல்லை, அன்பான ஆறுதலான வார்த்தைகளைத்தானே எதிர்பார்க்கிற. கண்டிப்பா இந்த உலகமும் அதில் இருக்கும் மனிதர்களும் உன்னை பத்தி நல்லபடியா கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்க. நீ என்னை எத்தனை முறை வணங்குகிறாய் என்பதை விட சுத்தமான மனசோட ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது என்னை நினைக்கிறாயான்னு தான் பார்ப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை 1000 தடவை ஓம் சாய்ராம்னு என் பேரை சொல்றதை விட ஒரே ஒரு முறை மனசார தூய்மையான உள்ளத்தோடு நீ என் பேரை சொன்னா கூட போதும் என் செல்லமே. எத்தனை முறை என்னை வணங்குறன்றதை விட எந்த அளவுக்கு நல்ல உள்ளத்தோடு என்னை நினைக்கிறாய் என்பதுதான் மிகப்பெரிய விஷயம். நீ எதையும் தேடி போக வேணாம். உன்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக யாருடைய வார்த்தைகளையும் நம்பி நீ வாழ்க்கை இழந்துட வேணாம். ஏன்னா இந்த உலகம் பேசும்போது அழகா அடுத்தவங்களை மயக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை சிறப்பா பேசுவாங்க, ஆனா செயல்களில் ஒன்றும் இருக்காது. நீ தான் உன் வாழ்க்கையை ரொம்ப கவனமாக வாழணும் என் செல்லமே. சுத்தி இருக்கவே சிரிப்பானோன்னு பயந்துக்கிட்டு நீ எதையாவது செய்ய தயங்கிக்கிட்டும் பயந்துக்கிட்டும் யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா, அப்படியே அடுத்தவங்களுக்காகவே உன் வாழ்க்கையை வாழ்ந்தீனா கடைசி வரைக்கும் உன்னால சந்தோஷமா சிரிக்கவே முடியாது. ஏன்னா இந்த உலகம் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் எவ்வளவுதான் நன்மைகளை செஞ்சாலும் ஏதாவது ஒரு வகையில குறை கண்டுபிடிச்சு குற்றம் சாத்தி கொண்டுதான் இருக்கும். அதனால அவன் இவன்னு யார் சொல்றதையும் பெருசா நினைக்காம உன் மனசுக்கு தோணுன விஷயங்களை மட்டும் செய்ய. முற்றுப்புள்ளியை கூட 3 முறை தொடர்ந்து புள்ளி வச்சினா அது தொடர்ச்சியாக மாறிவிடும் அல்லவா. நீயும் எப்போதும் உன் வாழ்க்கையை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காம தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சி மிக பெரிய அளவுல வந்து சேரும். இந்த உலகத்திலே மிகவும் சுலபமானது அடுத்தவனை குறை சொல்றது. இந்த உலகத்திலேயே மிகவும் கஷ்டமானது தன்னிடம் இருக்கும் குறையை கண்டுபிடிப்பது. நீ எப்போதும் அடுத்தவனை குறை சொல்லாத. உன்னுடைய நிறை குறை சரி தவறு எதுன்னு யோசிச்சு அதை மாற்றிக்கொள்ள தயாராகு. உனக்கு பிடிச்ச உறவுகளோ பிடிக்காத மனிதர்களோ எல்லாரிடமும் சிரிச்சு பேசு. ஆனா இது இந்த இடத்துல பேசணுமா தேவையான சிந்திச்சு பேசு. ஒருபோதும் யாரையும் தாழ்த்தியோ மட்டம் தட்டியோ பேசாதே என் செல்லமே. ஆடம்பரமா வாழணும், அடுத்தவன் கண்ணுக்கு பெருமையா தெரியணுங்கிறதுக்காக எப்போதும் வீண் செலவு செய்ய வேண்டாம். ஏன்னா ஆடம்பரங்கிறது ஆடிக்கிட்டே இருக்க பம்பரம் போலதான். பம்பரம் சுத்திக்கிட்டே இருக்கிறது எப்போ எந்த பக்கம் வேணும்னாலும் சாஞ்சிரும். அதே போல ஆடம்பரம் என்பது எப்போது வேணுமானாலும் வாழ்க்கையை மூழ்கடிச்சிடுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அளவா எளிமையா சிக்கனமா உன் வாழ்க்கையை வாழ பழகு. இன்னொருவருடைய வலியையும் வேதனையும் இந்த உலகத்தில் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால உன் வலியையும் உன் கஷ்டத்தையும் மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்காம மேடு பள்ளம் நிறைஞ்ச உன் வாழ்க்கைய நீதான் சரிசா சமாளிக்க கத்துக்கணும். வாழ்க்கைனா மேடுகளும் பள்ளங்களும் நிறைஞ்சுதான் இருக்கும். நீ மேடுகளில் ஏறும்போது கீழே இருக்க பள்ளத்தை பார்த்து ரசித்தபடி போ. பள்ளங்களில் இருக்கும்போது மேலே இருக்கக்கூடிய மேட்டை பார்த்து ரசிச்சுக்கிட்டு மன வலிமையோட ஏறிப்போ. எது எப்படி இருந்தாலும் நீதான் அனைத்தையும் சமாளிக்கணும். சகிப்பு தன்மையும் சமாளிக்கும் தன்மையும் பொறுமையும் உனக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையே உன்வசப்பட்டு விடும் என் செல்லமே. யாராவது ஏதாவது சொன்னா
உடனே பதிலுக்கு பதில் பேசி நம்ம அறிவாளி நீ காட்டிக்க நினைக்காதே. அறிவாளிகள் அதிகமாக பேச மாட்டாங்க. மௌனமாக விலகி நிற்பவர்கள் அதுக்காக முட்டாள்களும் அல்ல. எப்போதும் அளவா பேசு, யோசிச்சு பேசணுமே செல்லவே. இப்போ வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டத்தை நினைச்சு புலம்பிக்கிட்டே இருக்காம கடினமான நாட்களை கடந்து வந்தாதான் இனிமையான நாட்களை அடைய முடியுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. எல்லா கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கு இஷ்டமான நல்ல விஷயங்களை இந்த சாயப்பா நடத்தி தர்றேன். உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் வராம இருக்கணும் நீ நினைச்சினா தேவையில்லாம யாருக்கிட்டையும் கேள்வியும் கேட்க வேணாம். அடுத்தவன் கேட்கிற தேவையற்ற கேள்விகளுக்கு பதிலும் சொல்ல வேணாம். சில பேர்கிட்ட பேசாமலே இருப்பதுதான் உனக்கு நல்லது என் செல்லமே. எப்பவுமே உன்னை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க ஓடி வருவாங்கன்னு மட்டும் நினைக்காத. நிறைய உறவுகள் நிறைய பேர் இருக்கிறவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளும் தாராளமாக வந்து சேரும். அதனால ஆள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்றது முக்கியமல்ல, அவங்க மூலமா எவ்வளவு துன்பம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கும் திறமையை உனக்குள்ள வளர்த்துக்கோ. எப்போதும் யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் நீ மனசு உடைஞ்சு போகக்கூடாது. அடுத்தடுத்து தைரியமா அடியெடுத்து போக தயாராக இருந்தினா யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. நீ எப்போது உன்னை முழுசா நம்புறியோ அந்த நிமிஷமே உன்னுடைய எல்லா முயற்சிகளும் உனக்கு வெற்றியா மாறிடும். எப்போதும் நீ உன்னை நம்பு. யாரும் வந்து உனக்காக எதுவும் செய்ய மாட்டாங்க. நீதான் உன் வாழ்க்கைக்காக எல்லாத்தையும் செய்யணுன்றத புரிஞ்சு நடந்துக்கோ. அடுத்தவன் கேட்கிற கேள்விக்கு தவறான பதிலை சொல்வதை காட்டிலும் மௌனமாக இருப்பது தானே சிறப்பானது. எதிரியை அடக்கணுன்றது முக்கியம்தான், ஆனா அதை விட உன் நாக்கை அடக்குவதே சிறப்பு. தேவையற்ற வார்த்தைகளை பேசாம தேவையான விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்து. எப்போதும் எல்லாருக்கும் உண்மையா நேர்மையா நம்பிக்கையோட இரு. உனக்கு பிடிக்காத விஷயங்களை கண்டு கொள்ளாதே. வேண்டாத அடுத்தவங்க வீட்டு விஷயங்கள்ல கவனம் செலுத்தாதே. அதே போல தேவையில்லாம வேணும்னே உன்னை எரிச்சல் படுத்தணும், கோபப்படுத்தணும், மட்டம் தட்டணும்னு பேசும் கேள்விகளுக்கெல்லாம் நீ பதில் சொல்லாம இருந்தாலே உன் உடம்பும் மனசும் அமைதியா ஆரோக்கியமாக இருக்கும் என் செல்லமே. ஓடிதான் போகணுன்ற சூழ்நிலை வந்தாலும் நீ வெற்றியை துரத்திக்கிட்டு ஓடு. எப்போதும் யாருக்கும் பயந்து ஓடுனதா இருக்கவே கூடாது. ஒரு மனிதன் மகிழ்ச்சியா இருப்பது சாதாரண விஷயம். ஆனா அடுத்தவன் முன்னால மகிழ்ச்சியா இருப்பது போல காட்டிக்கிறதும், தான்கிட்ட காசு பணம் சந்தோஷம் வெற்றி எல்லாமே இருப்பது போல் காட்டிக்கொள்வதும் சாதாரணமான விஷயம். அந்த ரணம் அந்த காயம் உனக்குள்ள வேண்டாம். அடுத்தவனுக்காக வாழாம உனக்காக நீ வாழ பழகு. தேவையற்ற எண்ணங்களையும் தேவையில்லாத விஷயங்களையும் நீ விலக்கி வச்சுட்டு எப்போதுமே உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில தினந்தோறும் ஏதாவது ஒரு விதத்துல புதுசா ஏமாந்துக்கிட்டு தான் இருக்க. இனிமேலாவது அன்பையும் அடுத்தவங்க நம்பிக்கையும் வச்சு ஏமாத்தும் போது ரொம்ப கவனமா அவங்கள விலகி வைக்க தயாராகு. நீ எப்போதும் நீயாக இருந்தாலே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த சாயப்பாவும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நிச்சயம் நடத்துவேன்.